வந்து காவேரியை ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறோம், சரியா காவேரி அப்படின்னோட சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு, உனக்காக ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து படத்தை கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்காக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து ஜூஸ் போட்டும் கொடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு உடனே வாமிட் பண்ணுறாங்க. காவேரி ஓடி போய் பிடிக்கிறாரு. என்னடி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னோடனே எது சாப்பிட்டாலும் இப்படி வருது, நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே வந்து சாரி காவேரி, என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னோடனே என்னங்க நீங்கள் அதுக்காக யாரும் கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னா, இல்லை நாங்களாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா மட்டும் சொல்லிக்கிறோம் நாங்கள், ஆனால் அம்மா தானே எல்லாமே, நீங்கள் வந்து உங்களோட தியாகம்லாம் பண்ணி அந்த குழந்தைய உருவாக்குறீங்க, ஆனால் எல்லா சிறப்பும் வந்து எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஓவராக பண்ணிக்கிறோம்ல, உண்மையிலே அம்மா கிரேட் இல்லை அப்படின்றாங்க. உடனே வந்து தலை கோதி விடுறாங்க காவேரி, நீங்களும் கிரேட்டு தான் அப்படின்றாங்க. இல்லடி அம்மா தான் கிரேட்டு, இல்லை இல்லை அப்பா தான் கிரேட்டு, இல்லை இல்லை அம்மா தான், எனக்கு அப்பா தான்ப்பா, என் அப்பா என்னை அப்படி பார்த்துப்பார், அதனால எனக்கு அப்பா தான் கிரேட் அப்படின்றாங்க. உனக்கு வேணாம் அப்பா பார்த்துக்கலாம், ஆனால் எனக்கு அம்மா இல்லைல்ல, எனக்கு அந்த ஃபீலிங் வந்து எனக்கு தெரியும் காவேரி, அதனால் நீ தான் கிரேட் காவேரி, சரி நம்ம 2 பேரும் கிரேட் ஓகேவா அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி காவேரி இப்படி சாப்பிட்டு வாந்தி எடுத்துருந்தேன் அப்படி, சரி மாத்திரை கொடுத்துருக்காங்க, ஆனால் மாத்திரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்க, அதனால் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்கிட்ட மாத்திரை கொடுத்துருக்காங்க டாக்டர், நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை, மாத்திரை போட்டுக்கோ, இப்போ உனக்கு வாமிட் வராது, உனக்கு பிடிச்ச மாதிரி சமையலை நான் தான் பண்ணி தருவேன், நீ எல்லாம் எதுவுமே சொல்ல அதெல்லாம் வேணாம், நான் தான் சமைச்சு தருவேன், சொல்கிறேன்ல காவேரி நான் தான் நீ சமைப்பேன்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி நான் சமைச்சா சாப்பிட மாட்டியா, நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன், இதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் அப்படின்னு, ஐயோ புகை வருதுடி நீ உள்ளே போயிடு, இல்லைன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, ஆமாங்க என்னால் முடியலங்க, அப்படி சரி நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு, நான் போய் எடுத்துகிட்டு வர சாப்பாடுன்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துகிட்டு வர சாப்பாடை ஊட்டி விடுறாரு. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே தண்ணியை மறக்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் ஊட்டி விட்டீங்கல்ல, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஊட்டி விட்டீங்க, என் குழந்தைக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு, உன் குழந்தைய ஆமாம் நீங்கள் தானே என் குழந்தை அப்படி சொன்னோன்னு சந்தோஷம் தாங்கலை. அடுத்து வந்து நம்ம விஜய்க்கு வந்து காவேரி ஊட்டி விடுறாங்க, காவேரிக்கு விஜய் ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம குழந்தை வந்தோடனே நம்ம 2 பேரும் குழந்தைக்கு ஊட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சிரிப்பு தாங்கலை 2 பேருக்கும். அடுத்து வந்து சரிங்க இப்படியே எங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்கு, அதான் சொல்கிறேன் நீ என் கூட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்க மாட்டேங்கிற காவேரி, இங்கே பாரு இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம சந்தோஷம் அனுபவிக்கிறோம், ஆனால் தினம் தினம் இந்த சந்தோஷத்தில் அனுபவிக்கிறோம்னா நீ என் வீட்டுக்கு வந்தால் தானே காவேரி ஆகும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி ப்ளீஸ் காவேரி, ஏங்க நான் சொன்னதை மறந்துட்டிங்களாங்க, சரி சரி இப்போ என்ன உன் கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ வருவ, அதே மாதிரி வெள்ளாவோட விஷயத்தை முடிச்சுட்டு தான் நான் வரணும் அவ்வளோதானே, சரி பார் இந்த சந்தோஷம் எனக்கு வேணும்ப்பா, என்னாலலாம் உன்னை விட்டுட்டோ குட்டி பாப்பா விட்டுட்டோ இருக்க முடியாது, அதனால் சீக்கிரமாகவே வெண்ணிலா வந்து விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் உன்னை தேடி வருவேன் காவேரி, அது வரைக்கும் நீ எனக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்கிறது மறந்துடாது அப்படின்னா, நான் எப்படிங்க மறப்பேன் அப்படின்றாங்க. 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து ஃபோன் பண்ணுறாரு. காவேரி தாத்தா வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னோன்னா, அச்சோ தாத்தாவா, சரி ஒரு நிமிஷம் என்னென்ன கேட்டு எங்க சொல்லாதீங்க, சரி காவேரி அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்றாங்க. எங்கடா இருக்க அப்படின்னு, ஃபார்ம் ஹவுஸில் தாத்தா, ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ்லையா, ஆமாம் ஆமாம் தாத்தா, ஏன்டா அங்கே போனேன், எல்லாம் காவேரியோட தான் தாத்தா, என்னடா சொல்கிற அப்படின்னு, காவேரி என் கூட தான் தாத்தா இருக்கா, பொய் சொல்லாதடா, காவேரி இப்படி அவங்க கூட இருப்பா, அப்படியா சரி இருங்க வீடியோ காலில் வரேன் அப்படி சொல்லிட்டு வராரு. பார்த்தா வந்து காவேரி விஜய் இருக்காங்க. என்னம்மா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு, ஆமாம் தாத்தா நான் அவர் கூட தான் வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா அப்படின்னோடனே, தாத்தா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் தாத்தான்னு, என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, தாத்தா அது வந்துன்னு சொல்ல வராரு. உடனே காவேரி வந்து சொல்லாதீங்கன்றாங்க. உடனே வந்து தாத்தா நீங்கள் நேரில் வந்தால் தான் சொல்ல முடியும், நான் நேரில் வந்து சொல்கிறேன், என்னாலலாம் பொறுமையெல்லாம் காக்க முடியாதுப்பா, நீ எங்கே இருக்க இப்போ, ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. ஐயோ தாத்தா கிளம்பி வராரு, இப்போ என்ன பண்ணுறது, இங்கே பாரு காவேரி, தாத்தா கிட்டே நம்ம சொல்லிடுறது தான் கரெக்டு, ஏன்னா தாத்தா எப்படின்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே, சரி அப்படின்றாங்க.